இவ்ளோ விலை கூடும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. லாஸ்ட் வீக் ஒரு 10 டேஸ் முன்னாடி நான் போய் பேட்டரிக்காக என்கொயரி பண்ணியிருந்தேன். அப்பயே அவுட் ஆஃப் ஸ்டாக்னு ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பவர் கட் அதிகம் இருக்கிறனால. திருப்பி இப்போ 18th வாங்கலாமேன்னு போய் கேட்கும்போது அவங்க ரூ. 2000 கூட சொன்னாங்க. நான் எதனாலன்னு கேட்கும்போது, இப்போ பேட்டரி விலை எல்லாமே கூடியிருக்கு. இதுக்கு மேலேயும் கூடும்னு சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட ரெகுலரா வாங்குறனால ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன். மேடம், நான் வந்து லாஸ்ட் வீக் வந்தபோதே உங்ககிட்ட அவுட் ஆஃப் ஸ்டாக்ன்றனால தானே நீங்கள் அந்த ரேட் சொன்னீங்க. தயவு செஞ்சு அதே ரேட்டில் பண்ணிக்கங்கன்னொன்னே ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ரேட்லேயே பண்ணி கொடுத்துட்டாங்க. யாராவது வாங்குற ஐடியா இருந்தால் குயிக்காக வாங்கிடுங்க. அண்ட் பழைய பேட்டரிக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் போட்டு அந்த பேட்டரியும் எடுத்துக்கிட்டாங்க. நான் வாங்கினது சேம் மாடல் தான். அதே போல் அந்த கடையில் நானும் பார்த்தேன், நிறைய பேட்டரி வந்து சேல் ஆகிக்கிட்டே இருந்தது. இது வந்து எக்ஸைட்டில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி அதே யூஸ் பண்ணுறனால. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபேன் 4 லைட் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஓடுன்ற மாதிரி கண்டினியூஸாக ஒரு லைட் ஒரு ஃபேன்னா அந்த என்டையர் அந்த எவ்வளோ நேரம் பவர் கட் இருக்கோ அது அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. கனெக்ஷன் கொடுத்து எல்லாமே சப்ளை இருக்கான்றதை செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பில்லில் ஃபுல்லாமே வாரண்ட்டி அண்ட் அதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஃபுல்லாக எப்போயுமே ஃப்ரண்ட்டில் எழுதி வைக்கிற பழக்கம் இருக்குது. எழுதி வச்சுட்டு டேட்டையும் எழுதியாச்சு. இது 4 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்குது. அண்ட் வந்து நம்ம ஆன்லைன்லேயும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இப்போலாம் வந்து வாரண்ட்டி கார்டாக வர்றது இல்லையா, பில் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணிக்கணுமா, பேப்பர் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.